உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் இறை தூதர் இந்த மானிட சமூகத்துக்கு ஒவ்வொரு தன்னுடைய சொற்பொழிவின் போதும் ஞாபகமூட்டிய இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஒரு தனிமையில் வாழ்ந்து தனிமையில் மரணிக்குகின்ற ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை ஒருவருக்கு ஒருவர் தொடர்புள்ளவர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆண் மீது பெண்ணுக்கு தேவையையும் பெண் மீது ஆணுக்கு தேவையையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு தேவையையும் பெற்றோர்களின் மீது பிள்ளைகளுக்கு தேவையையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். உயர் அதிகாரிக்கு கீழுள்ள மக்களில் உள்ள தேவையையும் கீழுள்ள மக்களின் தேவைகளை உயர் அதிகாரியிலும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த பொறுப்புகளும் தேவையில்லை என்று ஒரு மனிதன் ஒதுங்கி இந்த உலகத்தில் வாழ முடியாது. குறைந்தது அவன் திருமணம் முடிக்காவிட்டாலும் ஒரு தாய் தந்தைக்கு அவன் பிள்ளையாக இருப்பான். அந்த தாய் தந்தையுடைய பொறுப்பை அவன் செய்ய வேண்டிய நிலைமையில் அவன் இருப்பான். இந்த உலகத்தில் யார் யாராக இருந்தாலும் அவரவர் செய்கின்ற தொழில், அவரவர் செய்கின்ற வகை பங்கு, அவரவர் இருக்குகின்ற அந்த இடத்துடைய மன்சிலத், எந்த பிள்ளை என்றால் பிள்ளை, தாய் என்றால் தாய், தந்தை என்றால் தந்தை, ஆசிரியர் என்றால் ஆசிரியர், உறவு என்றால் உறவு, பக்கத்து வீடு என்றால் பக்கத்து வீடு, வைத்தியர் என்றால் வைத்தியர் என்ற பொறுப்புகள் சுமந்த வண்ணம்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். புகாரியிலே 2409வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது அந்த பள்ளிவாசலுக்கும் சமூகத்துக்கும் பொறுப்பு. எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்று ஒரு மனிதன் வாழ முடியாது. ஒரு ஆசிரியர் அந்த பாடசாலைக்கு பொறுப்பு, எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்று ஒரு சமூகத்திலே ஒதுங்கி வாழ முடியாது. ஒவ்வொருவரும் சங்கிலி தொடர்களை போல ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட வாழ்க்கையிலும் பொறுப்புகளிலும் இந்த உலகம் சுழண்டு கொண்டிருப்பதை போல நானும் நீங்களும் அந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உள்ள பொறுப்புகளையும் தனக்கு உள்ள கடமைகளையும் இந்த உலகத்தில் செய்வது என்பது, நிறைவேற்றுவது என்பது ஒரு இபாதத். தொழுவதை போல, நோன்பு பிடிப்பதை போல, ஹஜ்ஜி செய்வதை போல, தான தர்மம் கொடுப்பதை போல இந்த உலகத்தில் தன் தலையின் மீது சுமத்தப்பட்ட அல்லது தான் கேட்டு வாங்கி கொண்ட அல்லது தான் பெற்றுக்கொண்ட அல்லது தனக்கு தானாக கிடைத்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒரு மனிதன் நிறைவேற்றுவது என்பது அது இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 58வது வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அந்தந்த பொறுப்புகளை
உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்து தாரியாத் 56வது வசனம், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். வணக்கம் என்பது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி என்ற இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருக்கப்படுகின்ற ஒன்று அல்ல என்பதை நானும் நீங்களும் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் என்பது ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் மறுநாள் அவன் தூங்கச் செல்லுகிற வரைக்கும் இடைப்பட்ட குடும்பம் என்பது வணக்கம், உண்ணுகின்ற உணவு என்பது வணக்கம், உடுக்குகின்ற உடை என்பது வணக்கம், செய்கின்ற தொழில் என்பது வணக்கம். எல்லாவற்றிலும் அவன் வணக்கத்தை கையாள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் ஏவிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு பயணம் போகிற போது தன்னம் தனியாக போவது என்பது மிக குறைவு. யாரையாவது கூட்டிக் கொண்டு போவார்கள், அல்லது சஹாபாக்களாவது அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க வரட்டுமா அப்படி என்று கேட்பார்கள். ஏனென்றால் சஹாபாக்களாக போனால் ரசூலுல்லாவிடத்திலே இருந்து ஏதாவது படித்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போனால் அந்த சஹாபாக்களுக்கு ஏதாவது மார்க்கத்தை சொல்லலாம். இதுதான் சஹாபாக்குடைய பயணமாக இருந்தது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 5963வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன ரதீஃபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அவருடைய வாகனத்தில் ஒட்டகத்தில் நான் அமர்ந்து கொண்டேன். உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி, சுருக்கமாக சொல்லி தலைப்புக்குள் வருகிறேன் பாருங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் பயணம் போகிறோம். பயணம் போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தூரம் போனவுடன் நானும் ரசூலுல்லாவும் எப்படி இருந்தோம் என்றால், எனக்கும் ரசூலுல்லாவுக்கும் இருந்த அந்த வாகனம் ஒட்டகத்தின் திமில்களோடு சேர்த்து ஒரு பலகை கட்டப்பட்டிருந்தது. அதுல ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொள்வார்கள். அது மட்டும்தான் எனக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடைவெளியாக இருந்தது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இறை தூதரோடு நான் பயணம் போகிறேன். பயணம் போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் யா முஆத் அப்படி என்று அழைக்கிறார்கள். லப்பைக் வ சஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ நான் பக்கத்தில் இருக்கிறேன், கட்டுப்பட்டு விட்டேன் என்றேன். இறை தூதர் எதுவுமே பேசவில்லை. திரும்ப ரசூலுல்லாஹ் போகிறார்கள். திரும்ப என் பெயரை சொன்னார்கள். இதோ யா ரசூலுல்லாஹ் இருக்கிறேன் என்றேன். திரும்ப போகிறார்கள். 3 தடவைகள் இறை தூதர் என்னை அழைத்தார்கள். ஒரு அழகான ஆசிரியருக்குரிய பண்பாடு. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்கிற போது ஒரு மனிதனுடைய உடல் மாத்திரமல்ல, அவருடைய சிந்தனையையும் ரசூலுல்லாஹ் தன் பக்கம் 100% எடுத்துக்கொள்வார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த சந்தையினால் போகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வருகிறார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் இயல்பிலே இருந்து வியாபாரத்தில் பழக்கப்பட்டவர்கள். சந்தையில் தான் எல்லோருடைய சிந்தனையும் இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் உயர்தரமான சந்தையினால் போகிற போது சஹாபாக்குடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தைகளிலே இருக்கிறது, பொருளாதாரத்தில் இருக்கிறது, உலகத்தின் மீது விழுகிறது. இறை தூதர் இதை கவனிக்கிறார்கள், அவதானிக்கிறார்கள். பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம் மார்க்கத்தை மறக்கடிக்க கூடாது, உலகத்தின் மீது உள்ள மோகம் மறுமையுடைய சிந்தனையை மறக்கடிக்க கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த உயர்தரமான சந்தையை தாண்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே குந்துகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு செத்துப்போன ஆடு இருக்கிறது. அதுவும் உயிரோடு இருக்கிற போது அந்த ஆட்டை யாருமே விலை கொடுத்து வாங்காத ஒரு விலை மதிப்பற்ற ஆடு, அது செத்து போய் கிடக்கிறது. இறை தூதர் அந்த சஹாபாக்குடைய சிந்தனையில் எவ்வளவு அழகாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பதிவு செய்ய போகிறார்கள் பாருங்கள். செத்து போன ஆட்டுக்கு பக்கத்திலே குந்தி தன்னுடைய அருமை கையால் அந்த ஆட்டுடைய காதை பிடித்து உயர்த்துகிறார்கள். இப்போது சஹாபாக்குடைய சிந்தனைகள் எல்லாம், சந்தையில் இருந்த சிந்தனைகள் எல்லாம் செத்து போன ஆட்டிலே இறை தூதர் அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களும் செத்து போன ஆட்டை பார்க்கிறார்கள். சந்தையில் இருந்த சிந்தனைகள் செத்து போன ஆட்டிலே குமிகிறது. இறை தூதர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், தோழர்களே இந்த ஆட்டுக்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சிந்தனைகளோடும் உலக விஷயங்களோடும் அவர்களிடத்திலே இருந்த மதிப்பையும் மரியாதையையும் அந்த ஆட்டுக்கு இறை தூதரை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போது கூட எங்களுக்கு விருப்பம் கிடையாது.
நாங்கள் பணம் கொடுத்து கூட வாங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இறந்து விட்டது, செத்து விட்டது, இதை யார்தான் பணம் கொடுத்து வாங்க போகிறார்கள், எங்களுக்கு யாருக்கு தேவை என்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தனைகளை எல்லாம் செத்து போன ஆட்டின் பக்கம் சேர்த்ததன் பிறகு அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை ஆழமாக பதிவு செய்கிறார்கள். தோழர்களே, எப்படி இந்த ஆடு செத்து போனது உங்களுக்கு பெருமதியற்றதோ விளையற்று போனதோ அது போன்றுதான் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஆட்டை விடவும் மோசமானது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையில் இருந்த சிந்தனைகளை எல்லாம் ஆட்டின் பக்கம் கொண்டு வந்து இந்த உலகத்தின் மோகங்கள், உலகத்தின் பொருளாதாரங்கள், உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கைகள் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது, ஒன்று உங்களை விட்டு அது போய்விடும் அல்லது நீங்கள் அதை விட்டு போய்விடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் 3 தடவை அழைத்தார்கள். அழைத்து ரசூலுல்லாஹ் நம்மட பார்வையில பெருசா என்ன ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க, அப்படித்தான் சிந்தனை இருக்கும். ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா முஆத், முஆதே, மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம்தான் அறிவார்கள் என்றார்கள். நம்மண்டா பாஞ்சடிச்சு தொழுக, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி எல்லாம் தெரியுந்தானே யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருப்போம். ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். வித்தியாசமாக ஏதாவது புதிய அல்லது ஏதாவது நன்மை கூடிய செய்திகளை இறை தூதர் சொல்ல போகிறார்களோ என்று அமைதியாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது என்ற மிகப்பெரிய கடமை உணர்வையும் இறைவனுக்கு நாம் செய்கின்ற பொறுப்பையும் இறை தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிறார்கள். ஆழமாக பதிவு செய்த ரசூலுல்லாஹ் சும்ம சார சஅத்தன், பிறகு கொஞ்ச நேரம் போகிறது, திரும்ப கேட்கிறார்கள், அல்லாஹ் அடியார்களுக்கு செய்கின்ற கடமை என்ன என்று கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிவான் என்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு எதையும் இணை துணை ஆக்காமல் இந்த மண்ணுக்கு மேலே வணக்கம் செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ் யுஅஸிபஹும், அவர்களை அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பது அல்லாஹ் தன் மீது எடுத்துக்கொண்ட கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலும் எல்லா பொறுப்புகளிலும் ஒருவரோடு தொடர்புபட்ட நிலைமையில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மறுமைக்காக உழைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்றோம். தொழில் விஷயத்தில் கவனமாக கச்சிதமாக நாங்கள் காலங்களையும் நேரங்களையும் கடத்துகிறோம். அதற்காக திட்டங்களை போடுகிறோம். உறவுகளை சேர்ந்து நடப்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்கின்றோம். இந்த உலக விவகாரங்களில் 100% திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற 100% முயற்சியோடு நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. மறுமை இறைவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹுடைய மகனார் ஒரு தடவை ஒரு சபையிலே இருக்கிறார்கள். 2731வது செய்தியாக திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து தும்முகிறார். தும்மிய போது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் அப்படி என்றார். இப்போது தும்மினா நமக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று தெரியும், அதுதான் இஸ்லாம் என்று தெரியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே இருந்த அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு மேல் மிச்சமாக ஒரு வார்த்தையை சேர்த்து வஸ்ஸலாத்து அலா ரசூல் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கேட்டார்கள். இப்ப இப்னு உமர் அவர்கள் இவர் ஏதோ சும்மா சொல்றாரு போல அப்படி என்று இருக்கிறார்கள். திரும்ப தும்முறார். தும்மிரவர் மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றார்கள். உமர் அவர்களுடைய மகனார் இப்னு உமர் சுன்னாவின் மீது வளர்க்கப்பட்டவர்கள், ஏகத்துவத்தின் மீது வளர்க்கப்பட்டவர்கள், இறை தூதரின் போராட்ட களங்களை சந்தித்தவர்கள், சஹாபாக்கள் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் கண் முன்னே கண்டு வளர்ந்தவர்கள்,
சஹாபாக்குடைய காலங்களில், இறை தூதருடைய காலங்களில் சின்னஞ்சிறார்களாக இருந்தவர்கள், இறை தூதருடைய மடியிலே வளர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்குடைய உணர்வுகளும் இறைவனின் மீது உள்ள கடமைகளும் பேச ஆரம்பிக்கிறது. கேட்டார்கள், என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொன்னேன் என்று சொன்னார். அப்போது சொன்னார்கள், எனக்கும் தெரியும் ஸலவாத்து சொல்ல, நானும் ஸலவாத்து ரசூலுல்லாஹ்வின் மீது சொல்லக்கூடியவன் தான், நானும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவன் தான். நான் அதை கேட்கவில்லை. தும்மியதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் கேட்டார், நான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொல்வது தவறா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நான் ஸலவாத்து சொல்வது தவறா, தப்பா என்று கேட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொல்வது தப்பு அல்ல, தும்மினதும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தது அல்ஹம்துலில்லாஹ் மாத்திரம்தான். அதை தாண்டி எப்படி உங்களால் ஒரு வார்த்தையை கூட்ட முடியும் என்று அந்த இடத்திலே கண்டித்த வரலாறு ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. ஒரு தடவை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மதீனாவுடைய மிகப்பெரிய அறிஞர், இன்றைக்கு மாலிக் மதுஹபு என்று அவருடைய பெயரை வைத்துத்தான் நிறைய பேர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்துக்களை எடுத்து நடப்பார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக எந்த இடத்தில் வைத்து இஹ்ராம் கட்டினார்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் துல் ஹுலைஃபாவிலே வைத்து இஹ்ராம் கட்டினார்கள் என்றார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், அன உஹ்ரிமு அலா மஸ்ஜிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஹ்ராத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிது நபவியிலே வைத்து கட்டப் போகிறேன், அல்லது நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு பக்கத்திலே இருந்து நான் இஹ்ராத்தை கட்டப் போகிறேன் என்றார்கள். அப்போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையையும் இறை தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வரலாறையும் அந்த மனிதருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் அந்த இடத்திலே இருந்து இஹ்ராத்தை கட்டுவீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் துல் ஹுலைஃபாவிலே இருந்து இஹ்ராம் கட்டி இருக்கிற போது எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரிலும் பள்ளிவாசலிலும் இருந்து இஹ்ராத்தை கட்ட முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் கேட்கிறார், 1 கிலோமீட்டர் 1 மைல் 2 மைல் கூடும் குறையும், இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? எங்கிருந்து இஹ்ராத்தை கட்டினால் என்ன என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சோதனையும் தண்டனையும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 மைல் 2 மைல் கூட்டிய குறைத்த குற்றத்துக்காக அல்லாஹ் எனக்கு சோதனையையும் வேதனையும் தருவானா என்று கேட்டார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல் குர்ஆன் 24வது அத்தியாயத்தின் 63வது வசனத்தில், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை மாற்றம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை வருவதை எதிர்பார்க்கட்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வருவதை எதிர்பார்க்கட்டும் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நிறைய இடங்களில் இஸ்லாத்துக்கு முரணான சின்ன சின்ன பித்அத்தான நூதன வழிகாட்டல்கள் நிறையவே நடக்கிறது. நம்ம இப்ப அதெல்லாம் பெருசா அலட்டிக் கொள்றதே இல்லை. அல்லாஹுக்கும் மார்க்கத்துக்கும் நாம் செய்கின்ற கடமை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த பித்அத்தும், எந்த சின்ன சின்ன இஸ்லாத்துக்கு முரணான, எந்த பெரிய பெரிய இஸ்லாத்துக்கு முரணான எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. இது நாம் இஸ்லாத்துக்கு செய்கின்ற, இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளும் பொறுப்புகளும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது சாதாரண விடயம் அல்ல. கூட்டுதுவா தானே, குனூத்து தானே, ஒரு கந்தூரி தானே, நம்மட பள்ளி வாசல் தான் என்ற சிந்தனைகள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் சரியாக வாழுகின்ற மனிதனுடைய சிந்தனையாக இருக்கவே கூடாது. ஒரு சுன்னாவுடைய பள்ளி வாசல் இருக்கிற போதும் சுன்னாவுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, சுன்னாவை விட்டுவிட்டு பித்அத்தான உறவுகளோடு சேர்ந்து உட்காருவதை இந்த உலகத்திலே வாழ்ந்த சலஃபுகளும் சஹாபாக்களும்
வெறுத்திருக்கிறார்கள் என்ற கடமை உணர்வுகளோடு இபாதத் செய்கிற போது கச்சிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது மிகப்பெரிய கடமை தோழர்களே. ஒரு தடவை இந்த உலகத்துல வாழ்ந்த சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபி இருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார். பைஹக்கியில பதிவு செய்யப்பட்ட இஸ்னாது சஹீஹான ஒரு வரலாற்று செய்தி. ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் சுபகு தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்து தொழுவார். அதை ருக்குவையும் சுஜூதையும் நீட்டி தொழுவார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு தாபி சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரை தடுக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், நான் தொழுகிறதுக்காக என்னை நீங்கள் தடுக்கிறீர்களா? அப்போது சொன்னார், நீங்கள் தொழுவதற்காக நான் தடுக்கவில்லை, எப்படி இந்த தொழுகையை நீங்கள் தொழுவீர்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் இமாம் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், இந்த தொழுகையை யார் உங்களுக்கு கற்றுத்தந்தது? எப்படி நீங்கள் தொழ முடியும்? அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், நான் தொழுவதற்காக தடுக்கப்படுவேனா? அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக மாறுவேனா? சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், கால இல்லை, காலலா, அப்படியெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுவதற்காக குத்தம் பிடிக்க மாட்டீர்கள். வலாகின் யுஅத்திபுக அலா ஹிலாஃபி சுன்னஹ், சுன்னாவுக்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத வணக்க வழிபாடை செய்கிறீர்களே, அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெறுவீர்கள் என்றார்கள். தொழுவதற்காகவெல்லாம் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாகின் யுஅத்திபுக அலா ஹிலாஃபி சுன்னஹ், சுன்னாவுக்கு மாற்றமாக தொழுகிறீர்களே, இறை தூதர் இப்படி ஒரு தொழுகையை காட்டித் தரவில்லையே, அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நம்முடைய கடமைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து போதித்த அந்த மிகப்பெரிய வரலாற்று செய்தி என்ன தோழர்களே? அன்த அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் நாம் இணை வைத்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஆரம்பத்தில் இன்றைக்கு பித்அத்தில் நிறைய ஸ்ட்ராங்காக இருந்தவர்கள், பித்அத்துக்காக வேண்டி தன்னை சுன்னாவோடு இணைத்துக் கொண்டவர்கள், அதுவும் சரி இதுவும் சரி அங்கேயும் சரி இங்கே எதற்கு சுன்னா பள்ளி வாசல் என்று கேட்கிறேன். நம்முடைய கபருக்கு நிறைய பேர் அப்ப அந்த மூளை செய்யற தவறா? அப்ப அவங்க எல்லாம் நரகவாதிகளா? நமக்கு தெரியலங்க. நமக்கு குர்ஆன் சுன்னா, நமது கடமை, இறைவனுக்கு நாம் செய்கின்ற கடமை, நமது பொறுப்பு. இறை தூதர் இந்த உலகத்தில் எப்படி நடந்தார்கள், நாம் சுன்னாவுக்கு முரணாக வாழாமல் இருப்பது, செய்யாமல் இருப்பது, அது நமது பொறுப்புகளும் கடமைகளும் என்ற மிகப்பெரிய வரலாற்று செய்தியை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்ம ஒவ்வொரு பொறுப்புகளோடு கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறோம், சுமந்திருக்கிறோம். யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய பொறுப்புகளை பற்றிய விசாரணை நிச்சயமாக இருக்கும், கடமைகளை பற்றிய விசாரணை நிச்சயமாக இருக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு தாயாக இருந்து தாயுடைய பொறுப்பு, ஒரு கணவனாக இருந்து கணவனுடைய பொறுப்பு, ஒரு குடும்ப தலைவனாக இருந்து குடும்ப தலைவனுடைய பொறுப்பு, ஒரு பிள்ளையாக இருந்து பிள்ளையுடைய பொறுப்பு, ஒவ்வொருவருடைய பொறுப்புகளும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். சூரத்து தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிற போது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் பொறுப்பு தன் குடும்பத்தை நரகத்திலே இருந்து பாதுகாப்பது, சுன்னாவோடு கொண்டு வந்து சேர்ப்பது. வாப்பா தொழுகிறார், உம்மா இடத்துல தொழுகை இல்லை, வாப்பா சுன்னா பள்ளியில இருக்கிறார், மகன் பித்ஆ பள்ளியோடு இருக்கிறார். வாப்பாவுக்கு கொள்கை தெளிவு. வாப்பாவுடைய மரணம் வந்தால் வாப்பாவை எந்த அடிப்படையில சுன்னாவை பின்பற்றி அடக்க வேண்டும் என்று மகனுக்கு தெரியாது. ஆனா மகனுக்கு நல்ல காரு, பங்களா, கடை, வீடு, சொத்து, சுகம், கோடிக்கணக்கில் சல்லி, தொழில் எல்லாம் காட்டி கொடுத்த தந்தை சுப்ஹானல்லாஹ், தன் மரணத்துக்கு பிறகு தனக்கு பிரார்த்தனை செய்கின்ற கபருக்கு வந்து சேருகின்ற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிள்ளைக்கு சரியான அக்கீதாவையும் சுன்னாவையும் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டு மரணித்து போனான். நிலைமை என்ன என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தந்தைமார்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆசிரியர்கள்
அந்தந்த பாடசாலைக்கு பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு வைத்தியரும் நோயாளிகளுக்கு பொறுப்புதாரிகள். இன்றைக்கு இருக்கின்ற வைத்தியர்களை பார்த்தா பிரைவேட் கிளினிக்ல நிறைய நேரம் செலவழிப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குகின்ற இந்த நாட்டு அரசாங்கத்துடைய சம்பளத்தை எடுத்துக்கொண்டு பொது வைத்தியசாலைகள்ல மிகப்பெரிய பொடுபோக்காக நடந்து கொள்வார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் எப்படி தப்ப போகிறீர்கள்? ஆசிரியர்களை பார்த்தா அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆசிரியர்களை தவிர பிரைவேட் கிளாஸுக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம், அதுல எடுக்குகின்ற பிரயத்தனம், அந்த பிள்ளைகளை உருவாக்குறத காட்டுகின்ற அக்கறை, கவர்மெண்ட் பாடசாலைகள்ல நம்மட வெட்டு வரிகள்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியத்தை எடுத்து உண்டு கொண்டு வாழுகின்ற அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆசிரியர்களை தவிர கேண்டீன்ல போய் அரட்டை அடித்துக் கொண்டு டீச்சர்ஸ் மாரு போய் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு 1 hour, உங்களுக்கு 2 மணித்தியாலம் அந்த பாடசாலையில் 1000 பிள்ளைகள் 500 பிள்ளைகள் படிக்கிறார் என்றால் உங்களுக்கு அது 1 மணித்தியால பாடம் என்றால் 500 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் நாளை மறுமையில் நீங்கள் 500 மணித்தியாலத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மிக பிரதானமான பொறுப்புகள் இந்த சமூகத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பொறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நம்ம சரியாக இறைவனுக்கு செய்கின்ற பொறுப்புகளை நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பொறுப்பு இருக்குது, நம்மளை தண்டிக்காமல். நாம் மரணித்தாலும் நம்மட பிள்ளைகள் சந்ததிகள் இந்த மண்ணுக்கு மேல நல்லா வாழுவாங்க, அல்லாஹ் அந்த பொறுப்பை செய்வான். இந்த உலகத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஓடோடி வருகிறார். ஒரு பெண் ஓடோடி வருகிறார். 2092வது செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இருக்கிறது 2 பெண் பிள்ளைகள். இந்த 2 பெண் பிள்ளைகளையும் நான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். எனக்கு எந்த விதமான உதவியும் ஒத்தாசையும் கிடையாது யா ரசூலுல்லாஹ். இந்த பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிற போது அந்த பெண் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யாரு, நான் யார் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் மதீனாவில் நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லி வாழ்ந்தாரே, இந்த மதீனாவுக்கு மக்காவிலே இருந்து வந்த உறவுகளை சேர்த்து விடுகிற போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மக்காவாசி, எல்லாவற்றையும் இஸ்லாத்துக்காக இழந்து வந்த போது இந்த மதீனாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த சஅத் இப்னு ரபீ அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் யா ரசூலுல்லாஹ் நாங்கள், அவர் மரணித்து விட்டார், மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய உறவுகள் வந்தார்கள், சொத்துக்களை எடுத்தார்கள், பிரித்து கொண்டார்கள், போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் பிள்ளைகளும் தன்னம் தனியாக வாழுகிறோம், எந்த விதமான உதவியும் ஒத்தாசையும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஞாபகம் இருக்கிறதா, உஹது யுத்தம் நடந்த போது அந்த யுத்தத்திலே போராடுகிற போது உங்களுக்கு பக்கத்திலே நின்று போராடினாரே, அது என் கணவர் சஅத் இப்னு ரபீ மரணித்து விட்டார், மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹ்வுடைய தூதரே, மரணத்தின் பிறகு சொத்துக்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு உறவுகள் போய்விட்டார்கள். இக்கதி எந்த விதமான நிலைமையும் இல்லாத ஒரு நிற்கதியான நிலைமையில் இருக்கிறோம் என்றார்கள். எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் யோசித்து பாருங்கள். கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் தலை சிறந்த தொழிலதிபர்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு மரணித்து போனால் உங்களோட உறவுகள் வந்து உங்களோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எதையும் கொடுக்காமல் சொத்துக்களை சூறையாடி கொண்டு போனால் அந்த பிள்ளையுடைய, தாயுடைய, அந்த மனைவியுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். சாதாரண வேதனையா தோழர்களே? இறைவனுக்காக வாழ்ந்து, இறை தூதருக்காக வாழ்ந்து, இறைவனுடைய போராட்ட களத்திலே தன்னுடைய உயிரை துச்சமாக கொடுத்துவிட்டு மக்காவில் இருந்து வந்த மக்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் சுகங்களையும் அள்ளி கொடுத்த அந்த மாமனிதர் சொன்னாரே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், எனக்கிட்ட 2 மனைவி இருக்கிறது, அந்த மனைவியில் எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள், நான் அதை தலாக்கு விட்டு தருகிறேன், முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாமனிதர் அவர்தான்.
வாங்க, எனக்கிட்ட 2 தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எந்த தோட்டம் உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர்தான் தோழர்களே சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ், எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளின் வரலாறு, எப்படி இருக்கும் அந்த மனைவியின் வேதனை. ஒவ்வொரு குடும்ப தலைவனாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள், அந்த வரலாறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் அல்லாஹ் அவனுடைய கடமையை செய்ய முன் வருகிறார். 7வது வானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தை அல்லாஹ் தஆலா மீராசுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வராதத்தை கட்டளை இடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அவனுடைய பொறுப்பை இந்த மண்ணுக்கு மேலே சரியாக நிறைவேற்றினான். ஒரு தந்தை மரணித்தால் அந்த தந்தையுடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்புகள், ஒரு தந்தையுடைய மரணத்தின் பிறகு மனைவிக்கு எத்தனை வீதம் 8 வீதம் போக வேண்டும் என்ற பொறுப்புகள், ஆண் பிள்ளையாக இருந்தால் 3/2 என்ற பொறுப்புகள், பெண் பிள்ளையாக இருந்தால் 3/1 என்ற பொறுப்புகள். அல்லாஹ் தன் பொறுப்பை இந்த மண்ணுக்கு மேலே எல்லா சொத்துக்களும் சூறையாட்டப்பட்டதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு தியாகியுடைய வரலாறிலே இருந்து அல்லாஹ் வரலாற்று செய்தியாக குர்ஆனிலே இறக்கி வைத்தான் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்குரிய கடமையை நாம் சரியாக செய்தால் அல்லாஹ் நமக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் அவன் சரியாக செய்வான் என்பதை அறிந்து தெரிந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடமையை சுமந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு என்ற என்ன பாத்திரங்கள் இருக்கிறதோ அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ப நமது பொறுப்புகளும் கடமைகளும் நிச்சயமாக நாள மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விசாரிக்கப்படும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்துல மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் தன் பொறுப்புகளை பற்றி அழுத வரலாறும், இரவு நேரங்களில் தன்னை தனிமையாக ஆக்கி கொண்டு தன்னை பற்றிய சுய முஹாசபத்துன் நப்ஸ் செய்து கொண்ட வரலாறும் நிறையவே வரலாற்று செய்திகளில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, என்ன பொறுப்பாக இருக்கட்டும், அந்த பொறுப்புகளை எல்லாம் அவன் சரியாக நிறைவேற்றினால், அந்த பொறுப்புகளை எல்லாம் அவன் சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் நாள மறுமையில் அந்த மனிதனுக்கு கொடுக்குகின்ற சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனை அழைத்து வலது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா அவனை அமர வைத்து அல்லாஹ் அவனை பிரகாசத்தின் ஊடாக அல்லாஹ் அவனை சிறப்பிப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் பொறுப்பை கேட்டு வாங்குறானோ அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு இருக்காது. எந்த ஒரு மனிதன் அந்த பொறுப்பை கேட்காமல் இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவனுக்கு பொறுப்பு சுமத்தப்படுகிற போது அந்த பொறுப்புகளுக்கான உதவி அல்லாஹ்விடத்திலே இருந்து வரும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு வர்த்தகரும் தனக்கு கீழே தொழில் செய்கின்ற அந்த தொழிலாளிகளுடைய பொறுப்புகளும் கடமைகளையும் உணர்ந்து செய்ய வேண்டும். இஸ்லாம் எவ்வளவு பெரிய மார்க்கம் என்று பாருங்கள். உனக்குட்ட ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் என்றால் அவன் செய்கின்ற வேலையின் ஊடாக மேனையிலிருந்து வடிகின்ற வேர்வை காய்வதற்கு முதல் அவனுடைய ஊதியத்தை கொடுத்து விடு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தோழர்கள், இன்னைக்கு எத்தனையோ முதலாளிகள் தனக்கு கீழே வேலை செய்கின்ற தொழிலாளிகளுடைய சம்பளத்தை இழுத்து அடிச்சு கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாரு? உனக்கு கீழே வேலை செய்கின்ற தொழிலாளியுடைய வேர்வை வத்துவதற்கு முன்னர் அந்த ஊதியத்தை கொடுத்து விடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்த்திய ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். நிறைய பேச வேண்டும், தலைப்புக்கு கீழால் நேரம் இடம் கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டு இறுதியாக ஒரு செய்தி. நம்ம எல்லாம் மார்க்கத்தை கேட்கிறோம், கொத்துபாக்கள்ல கேட்கிறோம், நம்ம எல்லாம் சனிக்கிழமைகள்ல மார்க்கத்தை கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மனைவிமார்களுக்கான இந்த மார்க்கத்தை கேட்க வைக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தந்தையும் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள், பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள்.
நிறைய நேரங்கள்ல சுபகுக்கு வருகிற போது பிள்ளைகள் இல்லாத, பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களாக பள்ளிக்கு வாசலுக்கு வருவதை கண்கூடாக காண முடிகிறது. ஒரு சனிக்கிழமை பயானுக்கு வருகிற போது தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அடக்கிவிட்டு வருகின்ற நிறைய கணவன்மார்களை பார்க்க கிடைக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த பள்ளி வாசலில் உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளுக்கான நல்ல உபன்யாசம் செய்யப்படுகிறது. நீங்கள் மரணித்தாலும் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்காக சுயநலம் இல்லாமல் பிரார்த்தனை செய்கின்ற உங்கள் பிள்ளைகளும் மனைவிகளையும் மார்க்கத்தை கேட்குகின்ற நல்ல செய்திகளுக்காக அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். இந்த மஸ்ஜித் அப்படிப்பட்ட மஸ்ஜித் அல்ல. மாஷா அல்லாஹ், பெண்கள் நிகழ்ச்சிகள் தாராளம் ஏராளம், பெண்கள் அணிதிரண்டு வந்த இடங்கள், ஆண்கள் அணிதிரண்டு வந்த இடங்கள். இன்றைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் வகை, உலக மோகம், ஆசை, தொழில் பிஸி, எல்லாரும் மார்க்கத்திலே இருந்து ஓரமாகி தூரமாகி சுன்னாவின் ஆசைகள் போய் பித்அத்தா இல்லையா என்ற கணக்கில்லாத ஒரு கசடு படிந்த ஒரு இருண்டு போன இதயத்தோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு உறவோடு சிரிக்கிற போதும் உள்ளத்துக்குள் அழுது கொண்டு முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு சிரிக்குகின்ற உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து ஒவ்வொருவருடைய பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் அவனுடைய பிரகாசத்தின் ஊடாக ஜொலிக்குகின்ற உயர்ந்த மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.